விருதுநகர் தேசபந்து மைதானத்தில் தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து அஇதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், அமமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் திமுகவிற்கு எதிராக கோஷம் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசிய போது திமுக ஆட்சியின் அவலம் இன்றும் தொடர்வதாகவும் அதிமுக நிர்வாகிகள் மக்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய தேர்தல் இது, திமுகவிற்கு முடிவுரை எழுத மக்கள் தயாராகி உள்ளார்கள் என்றும், மேலும் 1% 0.5% வாக்கு வங்கி உள்ள 21 கட்சிகளை கூட்டணி வைத்து உள்ளார்கள் எனவும், அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் 46% வாக்கு வங்கி உள்ளது என்றார். மேலும் தமிழகத்தில் அனைத்து பகுதியிலும் பாலியல் வன்கொடுமை நடப்பதாகவும் இதில் திமுக நிர்வாகிகள் முக்கிய குற்றவாளிகளாக உள்ளார்கள் என குற்றம் சாட்டினார். மேலும் அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டு வந்து உள்ள திட்டங்கள் அனைத்தும் தற்போது ரத்து செய்யப்பட்டுவிட்டது, அனைத்தும் வரிகளும் உயர்ந்து விட்டதாகவும் தமிழகத்தை கடன் நிறைந்த மாநிலமாக திமுக மாற்றிவிட்டது என்றார். தொடர்ந்து திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை இவற்றிலிருந்து விடுபட அஇஅதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வரவேண்டும் எனவும், ஆட்சிக்கு வந்தவுடன் விலைவாசி குறைக்கப்படும் என்றார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் இன்பத்தமிழன் ஸ்ரீவில்லிபுத்தூர் எம்எல்ஏ மான்ராஜ், முன்னாள் எம்எல்ஏக்கள் சந்திரபிரபா, ராஜவர்மன், சுப்பிரமணியன் உள்ளிட்ட அதிமுக கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு முழுக்க வருவாய் மாவட்ட தலைநகரங்களிலே ஆர்ப்பாட்டம். இதற்காக ஆர்ப்பாட்டம் நேற்று முன்தினமே தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும் திமுக ஆட்சியுடைய அமலங்கள் இன்றைக்கும் தொடர்கிறது. ஆட்சி மாற்றம் வேண்டும் என்ற நிலைப்பாட்டை மக்கள் எடுத்திருக்கிறார்கள். ஆட்சி மாற்ற வேண்டும், யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் ஆட்சியை விட்டு போக வேண்டும் என்ற முடிவை மக்கள் எடுத்திருக்கின்றார்கள். வருகின்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகின்ற தேர்தல் அண்ணா திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மகிழ்ச்சி அடைகின்ற தேர்தல், நாட்டு மக்கள் மகிழ்ச்சி அடைகின்ற தேர்தல், திமுகவுக்கு முடிவுரை எழுதுகின்ற தேர்தல். அப்படி ஒரு தேர்தலை மக்கள் தீர்ப்பை கொடுக்க இருக்கின்றார்கள். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப இருக்கின்றார்கள். எடப்பாடியாரை கோட்டைக்கு அனுப்ப இருக்கின்றார்கள். சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்திலே தேசிய கொடியை நமது தலைவர் எடப்பாடியார் ஏற்றுகின்ற காலம்